அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நான் முன்னேறவே முடியல. என்னுடைய வாழ்க்கை என்ன சொன்னான்னா ஒரு வழிபாட்டால் இலகுவாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் இந்த நான் போடக்கூடிய ஒரு பதிவு. ஒவ்வொரு மனிதனும் என்றைக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே சொன்னாங்க நினைக்க வேண்டியது நம்மளுடைய 13வது நட்சத்திரமாகிய அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை எப்பயுமே நினைக்கணும். என்ன காரணம்னா எல்லா மனிதனுமே ஒரு அதிர்ஷ்டமாகத்தானே வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுரையில் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறான்னா, நாம் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய 13வது நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 13வது நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பலை கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் கண்ணில் படும்படி வைத்திருங்கள். இது வாழ்க்கைக்கு என்ன சொன்னா, என்றைக்குமே என்ன சொன்னா, 13வது நட்சத்திரம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய நட்சத்திரம் தான். அப்போ அந்த 13வது நட்சத்திரத்திற்குண்டான சிம்பல் அல்லது பழம். அப்போ அந்த பழத்தை என்ன சொன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடுவதோ அல்லது நம்ம அலுவலகம் போகும்போது அந்த பழத்தை நாம் கொண்டு போவதோ, அலுவலகத்தில் நமக்கு தெரிந்த நபர்கள் வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த பழத்தை எடுத்து அவர்களை சாப்பிட செய்வதோ சொல்வதோ உங்களை ஒரு பெரிய யோகத்தை அடைய செய்து. இது உண்மை. நான் இதை செஞ்சு பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுடைய 13வது நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை தானம் பண்ணுவதனாலோ தானம் சாப்பிடுவதனாலோ உங்களுடைய 13வது நட்சத்திரத்திற்குண்டான அந்த சிம்பல்கள் என்று சொல்லக்கூடிய உருவங்கள் அல்லது பழங்கள் உங்களுடைய பார்வையில் படும்படி என்ன சொன்னால், உங்களுடைய படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே அது கண்ணில் தெளிவுன்ற மாதிரி நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு நான் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், உங்களுடைய 13வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ, கேதுவுடைய நட்சத்திரமா, சுக்கிரனுடைய நட்சத்திரமா, சூரியனுடைய நட்சத்திரமா, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த 13வது நட்சத்திரத்திற்குண்டான ஜீவசமாதியை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா நீங்கள் அந்த சமாதிக்கு போங்க. அது அந்த 13வது நட்சத்திரம், உங்களுடைய 13வது நட்சத்திரம் வருகின்றன்று போங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை அந்த 13வது நட்சத்திரத்திற்குண்டான ஜீவசமாதிக்கு உண்டான அந்த சமாதி ஆனவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மறுமலர்ச்சிக்கு வழிகாட்டி உங்களை வாழ்வாங்க வாழ வைப்பார். அதனால் என்ன சொன்னான்னா, கேது என்று சொல்லக்கூடிய அசுபதி மகம் மூலம் இது உங்களுடைய 13வது நட்சத்திரமாக வந்தால் சீரடி சாய்பாபாவை வணங்கலாம். சீரடி சாய்பாபா. மந்திராலயம் செல்லலாம். மந்திராலயம், கட்டிக்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த இடத்திற்கு உள்ள சமாதிக்கு செல்லலாம். கட்டிக்குளம், மந்திராலயம், சீரடி சாய்பாபா இவர்களை அசுவதி மகம் மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால் இந்த இதை நீங்கள் அந்த 13வது நட்சத்திரம் வருகின்ற நாளில் அந்த சமாதிகளில் இருக்கும்படியாக பார்த்து வணங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். சுக்கிரன் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால், பரணி, பூரம், பூராட நட்சத்திரங்கள் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால், பொள்ளாச்சியில் இருக்கின்ற கோடிசாமி
கோடிச்சாமி ஜீவசமாதியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். அதுக்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் உங்களுடைய 13வது நட்சத்திரமாக வந்தால் விசிறிச்சாமி அவர்கள், திருவண்ணாமலை விசிறிச்சாமி அவர்களை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரம் உங்களுடைய 13வது நட்சத்திரம் கார்த்திகையா அல்லது உத்திரமா அல்லது உத்திராடமா, இந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சமாதியை வழிபாடு பண்ணினால் பெருத்த வெற்றி என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு மாற்றம் என்பது உறுதி. அதில் மாறவே மாறாது. ஆனால் அதை கரெக்டாக பிடிக்கணும். அதுக்கடுத்து சந்திரன் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரங்கள் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால் திருவண்ணாமலை சேஷாத்ரி சாமிகளை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அவருடைய சமாதியை வழிபாடு பண்ணலாம். அவருடைய இப்போ நான் சொன்ன இவர்களுடைய படங்களை கூட என்ன சொல்லலாம்னா உங்களுடைய அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ ஒரு சின்ன சைஸாக நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்யும். 100% வேலை செய்யும் என்பதற்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் 13வது நட்சத்திரமாக வந்தால் திருவண்ணாமலை சேஷாத்ரி சாமிகளை நீங்கள் வழிபாடு பண்ணுவது நல்லது. செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய 13வது நட்சத்திரமாக வந்தால் மூக்குப்பொடி சாமியார் வெள்ளி விநாயகர் கோவில் திண்டுக்கல் இருக்குது. வெள்ளி விநாயகர் கோவில் திண்டுக்கல், அங்கே இந்த மூக்குப்பொடி சாமியாருடைய சமாதி இருக்கிறது. அங்கு போய் என்ன சொன்னான்னா மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்கள் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்திற்கு உண்டான அமைப்பை உருவாக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ராகுவுடைய நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால் மூக்குப்பொடி சாமி திருவண்ணாமலை, அங்கே இந்த சமாதி இருக்கிறதாக இருக்குது. இன்னொன்று செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா வெள்ளி விநாயகர் கோவில் திண்டுக்கல் அங்கே சமாதி இருக்கிறது அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம். ராகுவுக்கும் மூக்குப்பொடி திருவண்ணாமலை, இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று என்ன சொன்னான்னா உங்களுடைய 13வது நட்சத்திரம் ஓடும்போது நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பானது. குருவோடைய நட்சத்திரம் உங்களுக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால் ரமண மகரிஷி திருவண்ணாமலை, ரமண மகரிஷியுடைய சமாதிக்கு சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை இந்த மகான்கள் உருவாக்கி கொடுப்பார்கள். அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரம் உங்களுடைய 13வது நட்சத்திரமாக வந்தால் பூண்டி மகான், கலசரப்பாக்கம் என்ற ஊரில் அந்த பூண்டி மகான் என்று சொல்லக்கூடிய சமாதிக்கு சென்று வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால், அல்லது அந்த சமாதிக்கு நீங்கள் போகும்போது அந்த சமாதியில் கண்டிப்பாக அந்த சமாதியில் அடங்கினவங்களுடைய படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா வருஷம் போனாலும் வருஷம் போவது நினைத்த போது என்ன சொல்கிறேன்னா 108 நாளைக்கு ஒரு முறை இந்த நட்சத்திரங்கள் வரும்போது நம்ம போவதும் மிக நன்மை தான். அதே சமயத்தில் என்ன சொன்னால் அந்த படத்தை நம்முடைய பார்வையில் படும்படி வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா புதனுடைய நட்சத்திரம் நமக்கு 13வது நட்சத்திரமாக வந்தால் சதாசிவ பிரம்மேந்திரர்
சதாசிர பிரமேந்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமாதிக்கு கரூரில் இருக்குது. சதாசிவ பிரமேந்திரர் கரூரில் இருக்குது. அந்த சமாதிக்கு நீங்கள் உங்களுடைய புதனுடைய நட்சத்திரம் 13வது நட்சத்திரமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்கள் 13வது நட்சத்திரமாக வந்தால் அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்களுடைய வாழ்க்கையில் கர்மா என்பதை அழிக்க முடியாமல் பெரும் திண்டாட்டம், போராட்டம், கஷ்டம், நிம்மதியின்மை என்ற ஒரு அமைப்பை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் இந்த மாதிரி நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 13வது நட்சத்திரத்தில் இந்த நான் சொல்லியது என்ன சொன்னேன்னா கேது முதல் என்ன சொல்லலான்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன் 9 நவகிரகங்களுக்கும் சொல்லியாச்சு. இதை யார் ஒருவர் மனதில் இருத்தி இதில் ஒரு உண்மையாகவே ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன காரணம்னா என்னுடைய நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம். அப்போ அந்த சனியோடைய நட்சத்திரமாக இருப்பதனால் எனக்கு சனியோடைய நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் 13வது நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரத்தில் சமாதியான ஒரு சித்தரைத்தான் நான் 2009 சித்திரை மாதம் சித்திரை பூசத்தில் வழிபாடு பண்ண போய் இன்னைக்கு 15 ஆண்டுகள் முடிந்து 16 ஆண்டுகளாக ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம், ஒரு நிம்மதி, கல்வியில் ஒரு அறிவு, ஒரு செழுமை, யாரையும் எதிர்பார்க்காத ஒரு தன்மை, தனித்துவம் இப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததற்கு காரணம் என்னுடைய 13வது நட்சத்திரத்தில் ஜீவசமாதியான ஒரு சித்தரை வழிபாடு பண்ணியதனால் தான். ஏன்னா அதுதான் சாட்சி. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அந்த சமாதி வழிபாடு பண்ணியதனால்தான் நான் வந்தேன். எனக்கு அது கிட்டத்தில் 12 வருட தேடலுக்கு பிறகு தான் கிடைச்சது. நான் ஜோதிடத்திற்கு 12 வருடம் கழித்து தான் என் ஊர் பக்கத்துலேருந்து 75 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சமாதி எனக்கு தெரிந்தது. இப்போ உங்களுக்கு 13வது நட்சத்திரத்திற்கு உண்டான சமாதிகள் எந்தெந்த இடத்தில் இருக்குது என்று சொல்லப்பட்டு விட்டது. பயன்படுத்துங்கள். உங்களுடைய ஊரிலிருந்து பக்கத்தில் கூட உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய கர்ம வினையாக இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 13வது நட்சத்திரத்திற்கு உண்டான ஜீவ சமாதியை நாம் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் என்பது சாஸ்திர உண்மை என்று கூறி இதை பார்த்து பயன்பெற்று வெற்றி பெறுவதற்கு என்னுடைய முழு மனதோடு இதை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்கு காரணம் எல்லாமே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம். கர்மாவை அழிப்பதற்கு மகான்கள் அந்த சமாதிகளுக்கு போகும்போது தயாராக அங்கே போனவுடனே என்ன செய்யணும், போனவுடனே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அன்னதானம் செய்யப்படுகிறதா, அன்னதானத்திற்கு உபயமாக நம்ம போனவுடனே ஒரு 500 ரூபானாலும் எழுதிடணும். அந்த சமாதியுடைய என்ன வரலாறுகளை கேட்டு அந்த வரலாறு சார்ந்த புஸ்தகம் இருந்தால் வாங்கி கொண்டு அந்த சமாதிகளை நீங்கள் வழிபாடு பண்ணுவதற்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய 13வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதற்குண்டான திசை எத்தனை வருடமோ அத்தனை சுற்றுகள் சுற்றி அந்த சமாதியை கும்பிட்டு ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து, பெண்களாக இருந்தால் முட்டி போட்டு வழிபாடு செய்து அங்கே அந்த பூஜை எப்போ நடக்குதுன்னு பார்த்து இருந்து ஒரு பூஜையில் கலந்து கொண்டு அங்கே சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு இலை போட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக வாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.